இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்களாங்க. தேங்காய் பால் சாதம் ஒரு டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு இப்போ சைடிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, அது கூட குருமா எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நெய் ஒரு 5, 6 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்குங்க. அது கூட பட்டை, கிராம்பு எடுத்து தாளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மிடில் சைஸ் பெரிய வெங்காயம், 1 மிடில் சைஸ் பெரிய தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய். இதை நல்லா கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிரிஞ்சி இலை எல்லாம் வந்து எண்ணெயோட வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். இதையும் 2 நிமிஷம் இதே போல் எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அது கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதோட கலந்து விட்டுருங்க. இது நல்லா 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேங்காயை எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை டம்ளர் பால் எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். இடித்து சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி எடுத்து அந்த எண்ணெயோட கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கறலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தி நான் இப்போ 2 விசில் விட போகிறேன். உங்களுக்கு அரிசி வந்து பொறுத்து தான். இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது. நான் சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சுருக்கேன். அதனால் 2 விசில் நான் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ பொது பொதுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லாமல் இருக்கனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சிக்கன் கிரேவி கூட வச்சுக்கிறலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி தான். இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.